அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று அசுத்த ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பத்தை வைக்கிறது. இயேசு இவ்வாறு சொல்லுகிறார், தீ ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று விரட்டுகிறார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு தாயானவள் தன் குழந்தைகள் மீது எந்த அளவிற்கு அளவு கடந்த அன்பையும் அக்கறையும் கொடுக்கிறாளோ, அதையும் தாண்டி இறைவன் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் தன்னுடைய அன்பையும் அக்கறையும் அபரிவிதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். தன் சாயலாக படைக்கப்பட்ட நாம், அவருடைய ஆவியை பெற்றிருக்கின்ற நாம், இருள் நம்மை ஆளுகின்ற பொழுது, அசுத்த ஆவிகள் நம்மை ஆளுகின்ற பொழுது இறைவன் அமைதி காப்பாரா? நிச்சயமாக இல்லை. அனைத்து அசுத்தங்களையும் இருளையும் விரட்டத்தான் இயேசு மனிதனாக பிறந்து அவருடைய இரத்தத்தின் வழியாக நம் பாவங்களை மீட்டிருக்கிறார். இந்த அன்பு தெய்வத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். அதோடு சேர்ந்து இந்த அன்னையாம் திருச்சபை அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. அன்னையாம் திருச்சபையிலே ஒரு மாபெரும் புனிதராக காணப்படுகிறார். வளர்ந்து வருகின்ற இந்த இளைய சமுதாயத்தை, எதிர்கால உலகத்தினுடைய தூண்களை, திருச்சபையின் தூண்களை நாம் பக்குவப்படுத்துகிற பொழுது திருச்சபையும் சரி, இந்த உலகமும் சரி, சரியான பாதையில் செல்லும் என்பது இவருடைய ஆழமான சிந்தனை. எனவே தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது இளைஞர்கள் மீது அதிக கவனம் செலுத்தி இந்த அற்புதமான புனிதர் தன்னுடைய பணியாற்றி அந்த அன்பின் பணியை இன்று வரை அவருடைய அன்பின் பிள்ளைகளாகிய ஒவ்வொரு சலேசிய குருக்களும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அன்னையாம் திருச்சபை புனித ஜான் போஸ்கோவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்துகின்ற பொழுது இந்த புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பள்ளியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தி நீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தப்பி ஓடுவோம், இல்லையேல் அப்சலோமிடமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 15 இறை திருவாக்குகள் 13 முதல் 14 மேலும் 30. பிரிவு 30 இறை திருவாக்குகள் 16 முதல் 5 மற்றும் 13 முடிய. அந்நாள்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பி ஓடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாழ்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறும் காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமையி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர்தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமையை பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாயி அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால், நீ இவ்வாறு நீ ஏன் செத்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தன் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 3 பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் எதிரிகள் இவ்வளவாய் பெருகிவிட்டனர். என்னை எதிர்த்து எழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும்.
ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். பல்லவி. ஆண்டவரே, எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் 10,000 பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே, எழுந்தருளும், என் கடவுளே, என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, எழுந்தருளும், என்னை மீட்டருளும். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் இலேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அந்த பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடி போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிந்தவர் அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்த பொழுது பேய் பிடித்தவர், அதாவது இலேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவுத்திறனுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவர்களும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவரும் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கும் அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கும் அறிவியும் என்று சொன்னார்.
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 4வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவை என்று அசுத்த ஆவி பிடித்தவன் தன் குறைகளை எடுத்து வைக்கிறான், தன் விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு? ஏன் இந்த விதமான விண்ணப்பங்கள் இயேசுவிடம் இந்த அசுத்த ஆவி வைக்கிறது? இறைவனுக்கு கல்லறையில் என்ன வேலை? ஆண்டவருக்கு, கடவுளுக்கு அசுத்தாவிகள் இருக்கின்ற இடத்தில் என்ன வேலை? உண்மையை எடுத்து கூறுபவர்கள் பொய்மைகள் இருக்கின்ற இடத்திற்கு என்ன வேலை? திருச்சபை திருவருட்சாதனங்களை மட்டும் நிறைவேற்றிவிட்டு ஆலயத்தோடு இருந்து விடாமல் சமுதாயத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறதற்கு என்ன வேலை? இப்படி பலவிதமான கேள்விகளை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுப்பிக் கொண்டே இருக்கலாம். ஏன்? உண்மை பொய்மையோடு போராடுகிறது. இறைவன் அசுத்தங்களோடு போராடி கொண்டிருக்கிறார். இந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஒரே ஒரு பதிலைத்தான் நீங்களும் நானும் சொல்லிவிட முடியும். அது என்னவென்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்தவன் குணம் பெற்ற பிறகு இயேசுவோடு பயணிக்க விரும்புகின்ற பொழுது இயேசு அவனுக்கு சொன்ன இறுதி வார்த்தை என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உன் உறவினருக்கும் அறிவியும் என்று சொல்லி அனுப்புகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசு எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அன்பு செய்கிறார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இந்த பேய் பிடித்த மனிதனை ஒரு விடுதலை கொடுக்கிறார், ஒரு உறவினை ஏற்படுத்துகிறார். அது எப்படிப்பட்ட உறவு என்றால், சமூகத்தோடு இருக்கின்ற உறவை ஏற்படுத்துகிறார். நீங்களும் நானும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், குடும்பத்திலே வாழ்ந்தாலும், நாம் சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்கள். மனிதர்களாகிய நாம் அனைவருமே சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்கள். அப்படி சமூகத்தோடு ஒரு ஒன்றிணைப்பை இறைவன் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த மனிதன் தங்கி இருந்த இடம் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். அதாவது, அவனை சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டி வைக்கின்ற பொழுது அவை அனைத்தையும் உடைத்தெறிந்து விட்டு தகர்த்தெறிந்து விட்டு அவன் இருந்த இடம் கல்லறைகளும் காட்டு பகுதிகளும். எங்கே? மனிதர்கள் ஒன்றாக வாழாத இடம். மனிதர்கள் ஒன்றாக வாழாத இடம் கல்லறையும் காட்டு பகுதிகளும். அப்படி கல்லறைகளிலும் காட்டுப்பகுதியிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அசுத்த ஆவியை அவனிடமிருந்து விலக்கிவிட்டு சமுதாயத்தோடு ஒரு உறவை ஏற்படுத்துகிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு ஒன்றிப்பை, ஒரு உறவை ஏற்படுத்துகிறார் என்றால், அந்த மனிதனை தன்னோடு இணைத்து கொள்ளுகிறார். இறைவன் மனிதனோடு இணைத்து கொள்ளுகிறார். இந்த மனிதன் தன் இறைவனோடு இணைந்து கொள்ளுகிறான். அது எதை குறிக்கிறது என்றால், இந்த காட்டு பகுதியிலும் கல்லறைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கை தரமே, நடைமுறை தருணமே முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. என்னவென்றால், கற்களை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே அவன் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தியில் சொல்லுகிறார், சமுதாயத்தை விட்டு தனி ஒரு இடத்தில் வாழ்கிறவன், தனிமையாக இருக்கிறவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படி உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலும் அசுத்தங்களை விரட்டிவிட்டு, பேயினை விரட்டிவிட்டு
அவனுடைய உள்ளத்தையும் உடலையும் காயப்பட்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளை தூய்மையாக்கி முழுவதுமாக அவனுக்கு விடுதலை கொடுத்து அசுத்தங்கள் விரட்டிவிட்ட பிறகு, இருள் அகன்ற பிறகு மீண்டுமாய் இந்த மனிதன் உள்ளத்திலும் உடலிலும் இறைவனோடு இணைத்து கொள்ளப்படுகிறான். ஆக சமுதாயத்தோடு உறவு ஏற்படுத்தி, தம்மோடு உறவு ஏற்படுத்தி, இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பது உறவுகளோடு, உறவினர்களோடு, தன் உடன்பிறப்புகளோடு உறவினை ஏற்படுத்துகிறார். அது எப்படி என்றால், இது நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவரும் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பியதாகவும், அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நீர் போய் உன் குடும்பத்தில் உன் உறவினரிடம் சொல், ஆண்டவர் எந்த அளவிற்கு உன்னை இரக்கம் கொண்டு உனக்கு செய்த எல்லாவற்றையும் அறிவித்து விடும் என்று சொல்லுகிறார். ஆக சமுதாயத்தோடு உறவு, தம்மோடு உறவு, உறவினர்களோடு உறவு, இவை அனைத்தையும் ஏற்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை மீண்டுமாய் சமுதாயத்தில் ஒரு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி தானும் அவனுக்குள் குடிக்கொண்டிருக்கிற நிகழ்வை காட்டுகிறார். எனவேதான் திருப்பலியின் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு தாய் தன் பிள்ளையை எந்த அளவிற்கு ஆழமாக அன்பு செய்கிறாளோ, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தன்னையே முழுவதுமாக அழித்து குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுகிறாளோ, அதையும் தாண்டி இறைவன் நிறைவாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பான். எனவே மறையுரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல, திருச்சபை திருவருட்சாதனங்களோடு நின்றுவிட்டால் என்ன, இறைவன் புனிதத்தோடு நின்றுவிட்டால் என்ன, உண்மை பேசுபவர்கள் உண்மையோடு நின்றுவிட்டால் என்ன என்ற கேள்விகள் எழும்புவது தேவையற்றது. மாறாக உண்மை பொய்மையை விரட்ட வேண்டும். திருச்சபை திருவருட்சாதனத்தோடு நின்று விடாமல் சமுதாயத்தோடு இணைந்து சமுதாய கோட்பாடுகளையும் ஒன்றித்து மனிதர்களை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். கடவுள் மனிதர்களை சந்திக்க வேண்டும். எனவேதான் இயேசு சொன்னார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று. இயேசு இந்த நிகழ்வுகளை தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே நிறைவேற்றி இவை தொடர வேண்டும் என்று தன் சீடர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து, அதன் வழியாக இன்று வரை நாம் அனைவருமே இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று அன்னையாம் திருச்சபை புனித ஜான் போஸ்கோவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இத்தாலி தேசத்தில் உள்ள பெக்கி என்ற சிறிய கிராமத்தில் 1814ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பிரான்சிஸ் லூயி போஸ்கோ மார்கரித் ஒக்கியானோ என்ற தம்பதியர்களுக்கு மகனாக இவர் பிறந்தார். ஏறக்குறைய 2 வயது நடந்து கொண்டிருக்கிற பொழுது இவருடைய தந்தை இவரை விட்டு பிரிந்தார், அதாவது மரணத்தை சந்தித்தார். இந்த இளம் வயதிலிருந்து இந்த குழந்தை தாயினுடைய பராமரிப்பில் தான் வாழ்ந்து வந்தது. எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரோ, அவரோடு இணைந்து அன்னை மரியாள் தன் மகனோடு நம்முடைய மீட்பிற்காக உடன் உழைத்தாலோ, அதுபோல புனித ஜான் போஸ்கோவுடைய தாயும் தன்னுடைய மகனோடு இணைந்து ஆன்மீகத்திலே முழுவதுமாக பக்கபலமாக இருந்திருக்கிறார். ஏறக்குறைய 1841ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் செய்த முதல் காரியமே இவருடைய பணி வாழ்விலே சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் அனைவரையும் சந்தித்து அவர்களுக்கு இறை வார்த்தையை போதித்து அவருடைய குற்றம் குறைகளை இறைவன் மன்னிக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய தவறான பாதையிலிருந்து அவர்களை அழைத்து வருவதையும், குறிப்பாக அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற இளைஞர்களையும் அவர் பக்குவப்படுத்தி அழைத்து வந்தார். இவ்வாறு அழைத்து வந்த அவர் தன்னுடைய முதல் பணியை, முதல் பங்கு தலத்தை இளைஞர்களுக்காக அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். இளைஞர்களுக்கு அர்ப்பணித்து
இளைஞர்கள் முழுவதுமாக தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதுவும் தூரின் என்கின்ற இடத்தில் முதலாக பங்கு பணியாளராக பணியாற்ற ஆரம்பித்தார். அங்கிருக்கின்ற எல்லா இளைஞர்களுடைய மனப்பக்குவத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டிருந்தார். அறிந்து வைத்து அவர்களை நல்வழியில் அழைத்து வந்தார். அதுவும் ஆரட்டரி இளைஞர் மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிலே இளைஞர்களை பக்குவப்படுத்தி வந்தார். அவர் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், இளைஞர்களை நாம் அன்பு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நாம் இளைஞர்களை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருந்தது. இந்த அளவிற்கு ஒவ்வொரு முறையும் இளைஞர்களோடு இணைந்து அவர் பணியாற்றி இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இளைஞர்களுடைய உள்ளத்தையும் அவர் தொட ஆரம்பித்தார். அவருடைய இதயத்திலே குடிக்கொள்ள ஆரம்பித்தார். புனித அன்னை தெரேசா தூய தொன்போஸ்கோவை பற்றி இவ்வாறு சொல்லுவார். ஜான் போஸ்கோவை பற்றி, அவர் ஏழைகளில் இயேசுவை கண்டார். அவர் ஏழைகளில் இயேசுவை கண்டார். அந்த ஏழைகளுக்கு செய்கின்ற சேவைகள் அனைத்தும் இறைவனுக்கே செய்ததாக அவர் உணர்ந்தார். ஏழைகளில் இயேசுவை கண்டார். அந்த ஏழைகளில் இயேசுவை காணுகின்ற பொழுது அவர்களுக்கு செய்கின்ற உதவியெல்லாம் இயேசுவுக்கே செய்ததாக அவர் உணர்ந்து கொண்டார் என்று தூய அன்னை தெரேசா அற்புதமாக சொல்லுவார். இவருடைய பணி வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு இவ்வாறு சொல்லப்படுகிறது. அதாவது கனவு கண்டிருக்கின்றார். என்னவென்றால், இவர் ஒரு இடத்தில் இருப்பதையும் அந்த இடத்திலே ஒரு பகுதியில் இளைஞர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பதும், இன்னொரு பகுதியிலே தீய வார்த்தைகளையும் தீய பழக்கங்களையும் உருவாக்கி கொண்டு இன்னொரு கூட்டமும் தவறுகளை செய்து கொண்டிருப்பதையும் பார்த்திருக்கிறார். தனியாக நின்று இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வெண்ணிறை ஆடை அணிந்த ஒரு மனிதர் அவரிடம் நெருங்கி வந்து, அந்த இளைஞர்களை எல்லாம் நீர்தான் சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னதாகவும், இந்த கனவினை தன் தாயிடம் சென்று இந்த குழந்தை சொல்லுகின்ற பொழுது அந்த அன்னையானவள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், உன்னுடைய எதிர்கால திட்டத்தை இறைவன் உனக்கு கனவு வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார், கவலைப்படாது என்று தாயானவள் பக்குவப்படுத்தி இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவரிடம் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்னவென்றால், தாயை அதிகமாக அன்பு செய்தார், தாயினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இவ்வாறு தான் பணியாற்றுகின்ற பொழுதும், இந்த மன்னகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தாயினுடைய வார்த்தைக்கு மறுப்பு இல்லை. அது தன்னை ஈன்றவளுக்கும், இன்னொன்று எப்பொழுதெல்லாம் தான் பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாள் கரத்தை இருக்க பிடித்து கொண்டு அந்த தாயினுடைய பராமரிப்பிலே நான் வளர வேண்டும் என்று விரும்பினார். இந்த புனித ஜான் போஸ்கோவுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறனா, இந்த புனிதர் இந்த மண்ணுலகில் விட்டு சென்ற பாத சுவடுகளை நாமும் பின்பற்றி வாழ்வோம். அப்பொழுது நாமும் இந்த மன்னகத்திலே இறையாட்சி பணியாளர்களாக இருக்க முடிய நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித ஜான் போஸ்கோவின் நினைவு கொண்டாட்டத்துக்காக
உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களினி காணிக்கைகள் உமக்கு உகந்தவனாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கு பெறுவது வழியாக உமது அன்பின் எடுத்துக்காட்டுகளை நாங்கள் பிரதிபலிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவனே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையாள் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுக்கு திருமுகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் மக்குவதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீர எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உன்னிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, இத்திருவுணவு எங்களுக்கு கூட்டம் அளிப்பதாக. அதனால் புனித ஜான் போஸ்கோவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எங்கள் இதயத்திலும் செயலிலும் சகோதரத்துவ அன்பையும் உண்மையும் ஒளியையும் நாங்கள் வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மாறுமா